நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. காங்கிரஸ்காரன் என்றால் யார் என்பதை முதல்ல புரிஞ்சு. இன்றைக்கு பல பேர் காங்கிரஸ் சொல்லிட்டு இருப்பான், அவன்லாம் காங்கிரஸ். காங்கிரஸ் என்பவன் கட்சிக்காக மட்டுமே பேசுகிறவன் அல்ல. அந்த சமூகத்திற்காக, மக்களுடைய நலனுக்காக, சொந்த கட்சியிலேயே தவறு நடந்தாலும் அதை கேள்வி கேட்கிறவன் பேர் தான் உண்மையான காங்கிரஸ்காரன். அதனால காங்கிரஸ்காரன் காங்கிரஸ் ஆட்சியிலேயே தவறு நடந்தாலும் கேட்கக்கூடிய காங்கிரஸ்காரன்றது தப்பு. எங்க நடந்தாலும் கேட்பான். அது இங்கு நடந்தாலும் கேட்பான், எங்க நடந்தாலும். காந்தியடிகள் சொன்னதே சொல்லல. சுதந்திரம் வந்தோடனே அவர்கிட்ட கேட்கிறாங்க, நாட்டுக்கு சுதந்திரம் வந்துருச்சு, எப்படிப்பட்ட ஆட்சி வரணும்னு நீங்க கற்பனை பண்ணியிருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்கிற போது அவர் அசோகன் ஆட்சி வரணும், நெடுஞ்செழியா ஆட்சி வரணும், கரிகால் சோழ ஆட்சி வரணும் அப்படி சொல்லல. உமர் கலீஃபாவின் ஆட்சி வரணும். அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை. கடையில டீ குடிக்க போறீங்க, அந்த டீல அரசியல் இருக்குங்கிறேன். உங்களால் புரியுதா? சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ்காரன் உங்களுக்கு போட்ட பிச்சையா, இல்ல நீங்க காங்கிரஸ்காரனுக்கு போட்ட பிச்சையா? மூளை இருந்தா புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது எச்சரிக்கையா வார்த்தை விடட்டும். அவர்கள் நினைக்கிற அவங்க தலைவரை பற்றி அவர்களுக்கு தெரிந்ததை விட எல்லாமே எனக்கு தெரியுங்கிறத அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால வார்த்தையை எச்சரிக்கையா பயன்படுத்தலைன்னா அந்த சீனியர் மென்டல் ரொம்ப கஷ்டப்படுவார். மிரட்டுறீங்க, மிரட்டதா வச்சுக்கங்க, மிரட்டுறதா வச்சு நீங்க எது வேணாலும் வச்சுக்கன்றேன். எங்களை பார்த்து நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னா அதுக்கு பேர் மிரட்டல் தானே. அருண் நேரு போய் நிர்மலா சீதாராமனை பார்ப்பது என்பது தொகுதிக்கானது. பிரதிநிதி ஒரு அமைச்சரை இந்த கதையெல்லாம் உங்க தாத்தா காலத்திலே நான் கதை சொல்லியிருக்கேன். எனக்கு கதை சொல்லாதீங்க. என்ன பிரச்சனைக்காக பார்த்தாலும் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியுடைய ஜீவ மூச்சு என்பது தமிழகத்தில் காமராஜர் தான். அந்த காமராஜர் பற்றி நேரடியாகவே நீங்க கேவலப்படுத்துவீங்க. நான் காமராஜரை பார்த்தா காங்கிரஸ் வந்தேன். அவர் பேசியதற்காக மன்னிப்பு கேட்டலாம். இது திமிரா வேணான்னு 26 ஆட்சியை கவிழ்ப்பேன். கேட்கிறவன் கேனையனா இருந்தா எருமை மாடு ஏறாமுடன் பழக்கம் சொல்லுவானுங்க. அது மாதிரி இருக்கு. காமராஜரை பற்றி கேவலமாக பேசுகிற போதும் அதை சகித்துக் கொள்கிறவன் காங்கிரஸ் பெயரில் இருக்கிற வியாபாரியா இருப்பான், காங்கிரஸ்காரனா இருக்க மாட்டான். நான் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக எதையும் பேசுவதோ எதையும் செய்வதோ என்னைக்கோ நான் மந்திரியா வந்திருப்பேன். அதல்ல வாழ்க்கை. அரசியலில் இருக்கிற பதவியை வைத்துக் கொண்டு அவனை எடை போடக்கூடாது. அதுதான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எனக்கு ஒரு புது கவிதை, அந்த கவிதையாவது படிச்சுங்க நீங்க எல்லாம். இவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சர் ஆனான், முதலமைச்சர் ஆனான், மனிதனாக மாறாமலே மாண்டு போனான். கோயில் கற்ப கிரகத்துக்குள் மற்றவர்கள் உள்ள நுழைய முடியாம இருக்குதான் சமதர்மம். அதான சிக்கல். 1954 பரமேஸ்வரன் என்கின்ற பட்டியலினத்தை சேர்ந்தவரை அறநிலையத்துறை அமைச்சராக போடுகின்ற தெம்பு, திராணி, ஆண்மை காமராஜருக்கு இருந்துச்சு. இங்க இந்த 50 வருஷம் திராவிடம் தான் வந்துச்சு. திராவிடத்துல யார் போட்டிருக்கா சொல்லுங்க. நான் இப்பவும் சொல்றேன், காங்கிரஸ் இருந்தால் உங்களுக்கு ஆட்சி, காங்கிரஸ் இல்லாவிட்டால் நீங்கள் எதிர்கட்சி. இதான் நான் திமுக காரங்க சொல்றேன். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மீண்டும் இணைகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த ஆளுமை மரியாதைக்குரிய திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். உங்களுடைய கணீர் குரலை கேட்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக பல நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு வரோம் தமிழ்நாட்டு சூழலில். அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ எல்லாருமே. அதனால் இந்த கேள்வியிலேருந்து துவங்கிடலான்னு நினைக்கிறேன். என்னடா அப்படி கேட்டுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய காங்கிரஸ் பாரம்பரியம் எனக்கு தெரியும். எப்போ தமிழக வெற்றி கழகத்தில் போய் ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்க? யாரு? நீங்கள். நானா எப்போ சொன்னேன் ஜாயின் பண்ணுறேன்? இல்லை, நான் கேட்குறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு கேள்வி தோணுது, கேட்குறேன். நான் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் எப்படி இருக்காங்கிறது நீங்களே ஒரு உதாரணம். நீங்களே ஒரு கற்பனையை உருவாக்கிட்டு நீங்களே முடிவு பண்ணிட்டு இதுதான் உலகம் நினச்சிக்கிட்டு இருக்க கிணற்று தவளையை போல இருக்கிறீங்க. நான் சொல்லியிருந்தா தானே எப்போ ஜாயின் பண்ணீங்கன்னு கேட்கணும். எப்போ ஜாயின் பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். அதான் சொல்கிறேன், நான் எப்போ சொன்னேன் சேர்றேன்னு.
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தையார் S.A. சந்திரசேகரன் அவர்களை நீங்க போய் சந்திக்கிறீங்க அல்லது அவர் உங்களை சந்திக்கிறார், ரெண்டு ஒரு சந்திப்பு உங்களுக்கு இடையில நடக்கிறது. இந்த சந்திப்பு வந்து எப்போ நடக்குது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் ஏதாவது ஒரு உறவு மலர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா, கூட்டணி குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, ஒரு சலசலப்பு நடந்துகிட்டு இருக்கேன்னும் போது அவருடைய தந்தையாரை போய் நீங்க சந்திக்கிறீங்க. ஒரு மூத்த தலைவர் போய் அவருடைய அப்பாவை சந்திக்கிறாரு, அவர் தான் சூத்திரதாரி அவர் பையனுக்குன்னு சொல்றாங்க. அப்போ நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா தேர் இஸ் சம்திங் ஃபிஷி, ஏதோ ஒரு நடக்குது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற சந்தேகம் எழத்தான செய்யும். என்ன திடீர் சந்திப்பு உங்களுக்கு அவரோட? உங்களுக்கு நீங்கள் எதையும் கற்பனை பண்ணலாம், என்ன வேணும் நினைச்சுக்கலாம், அது உங்க உரிமை. ஆனால் உண்மை என்பது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் நடக்கிறதா உண்மைன்னு நினைக்கிறது தப்பு. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ரெண்டு பக்கம் உண்டு, தெரியாத பக்கம் ஒன்று இருக்கும். விஜய் இன்றைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், ஆனால் அவங்க அப்பா வந்து அவர் பிறந்த நாளுக்கு முன்னால் வந்து அப்பா தானே. உண்மைதான். விஜயனுடைய அப்பா என்பதற்காக நான் அவரிடம் பழகலை. அவருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு ஒரு பெரிய அளவுக்கு சினிமா உலகத்தில் வந்துச்சு. அதனால் அவருக்கு அப்பாவா இவர் இருக்கிறாருங்கிறதுக்காக என்னுடைய நண்பராக இருந்த அவரை நான் பார்க்கறது தப்புன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய குறைபாடை ஒழிய என்னுடைய குறைபாடு இல்லை. சந்திரசேகர் என்கின்ற மனிதர் அவர் எப்படிப்பட்ட நாகரிகமானவருக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். என்னை விட அவர் 6-7 ஆண்டுகள் வயதில் மூத்தவர். ஆனால் அந்த துவக்க காலத்திலிருந்து இன்று வரை, இதை சொன்னால் அவங்களுக்கெல்லாம் வியப்பாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன், நல்ல விஷயங்களை சொல்லணும்னு சொல்கிறேன். இன்று வரை என்னை பார்த்தால் அண்ணன் என்று தான் சொல்லுவார். அவர் வாடா தம்பி என்று சொன்னால் கூட தப்பு இல்லை. 7 ஆண்டுகள் என்னை விட மூத்தவர். அப்படி ஒரு பண்பாளர். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளருக்கும் எனக்கு முன்னாலேயே எனக்கு தொடர்பு உண்டு. இடையில ஏன் நீ பார்க்கலன்னு கேட்டாங்கன்னா அது நியாயம் இருக்குது, இப்போ ஏன் பார்த்தீங்கன்னு கேட்டால் அதில் நியாயம் இல்லை. எப்படி அரசியல் சூழல் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு சந்திப்பை நிகழ்த்திட்டு அதை ஏன் தம்பி பெருசாகிறீங்கன்னு கேட்டால் பத்திரிகையாளர்களுக்கு அதுதானே வேலை. நீங்கள் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பார்க்கறதானே எங்கள் வேலை. நீங்கள் பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டீங்க, பார்க்க வேண்டாதான் பார்க்குறீங்கிறதான் வருத்தம். தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான என்னென்ன பிரச்சனைகள் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்துக்கும் நல்லது. பாஜக ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில், செத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பாஜக ஆட்சி நடந்தால் தான் பார்ப்பீங்களா? இல்லை, செத்துக்கிட்டு இருக்காங்கன்ற வார்த்தையை கேட்கும்போது காங்கிரஸ்காரங்க செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் பிஜேபி தான் சொல்லுவீங்க, தமிழ்நாடு சொல்கிறீங்களேன்னு ஆச்சரியமாக கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி திரும்பி அதையே சொல்ல வைப்பீங்களே. நீங்களே கற்பனை செய்து கொண்டு அதுதான் உலகம் என்று நினைத்து கொண்டால் தவறு. காங்கிரஸ்காரன் என்றால் யார் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு பல பேர் காங்கிரஸ் சொல்லிட்டு இருப்பான், அவன்லாம் காங்கிரஸ் அல்ல. காங்கிரஸ் என்பவன் கட்சிக்காக மட்டுமே பேசுகிறவன் அல்ல, அந்த சமூகத்திற்காக மக்களுடைய நலனுக்காக சொந்த கட்சியிலேயே தவறு நடந்தாலும் அதை கேள்வி கேட்கிறவன் பேர் தான் உண்மையான காங்கிரஸ்காரன். அதனால காங்கிரஸ்காரன் காங்கிரஸ் ஆட்சியிலேயே தவறு நடந்தாலும் கேட்கக்கூடிய காங்கிரஸ்காரன்ற போது தப்பு எங்க நடந்தாலும் கேட்பான். அது இங்கு நடந்தாலும் கேட்பான், எங்க நடந்தாலும் கேட்பான். அதனாலதான் நீங்க தமிழ்நாட்டில் செத்துக்கிட்டு இருக்காங்கன்றீங்க. எங்க நடந்தாலும் தவறு இருந்தாலும் சொல்லுவோம், அது எப்படி நியாயம்னு சொல்ல முடியும்? தமிழ்நாட்டிலும் அதாவது தவறே நடக்காத ஒரு ஆட்சி இருக்க முடியாது. காந்தியடிகள் சொன்னதே சொல்லல, சுதந்திரம் வந்தோடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, நாட்டுக்கு சுதந்திரம் வந்துருச்சு, எப்படிப்பட்ட ஆட்சி வரணும்னு நீங்கள் கற்பனை பண்ணியிருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்குற போது அவர் அசோகன் ஆட்சி வரணும், நெடுஞ்செழி ஆட்சி வரணும், கரிகால் சோழ ஆட்சி வரணும் அப்படி சொல்லலை, உமர் கலீஃபாவின் ஆட்சி வரணும்னு சொன்னார். அந்த உமர் கலீஃபாவுடைய ஆட்சி என்பதே அதிலே கூட இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் நான் பார்க்கிற வியப்போடு பார்க்கிறது பொற்கை பாண்டியன். அவன் தன்னுடைய அதிகாரிகள் கீழே சொல்வதெல்லாம் அவன் நம்பலை, அவனே மாறுவேடம் விட்டு இரவுல நகர்வலம் வருவது. அப்படி வருகிற போது ஒரு வீட்டில் ஆண் குரல் கேட்குது, கேட்ட உடனே அந்த வீட்டில் இருக்க ஆண் வெளியூருக்கு போயிருக்கான்னு ஒரு தெரியும், இந்த நேரத்தில் எப்படி கேட்குது அப்படின்னு அந்த கதவை தட்டுறான். தட்டா பார்த்தா கணவன் தான் இருக்கிறான். இல்லையா, எதையோ ஒன்று சமாளித்து வெளியே வந்த உடனே அந்த அந்த சரி இது என்ன அயோக்கியத்தனமாக இருக்குது அப்படின்னு நினச்சி பிரச்சனை ஆகுது. அடுத்த நாள் அரசவைக்கு அந்த பெண்ணும் கணவனும் வந்து என் வீட்டுக்கு ராத்திரியில் ஒருத்தன் வந்து கதவை தட்டுறான், இப்படி தான் நாட்டில் தவறு நடக்குது என்று சொல்லுகிற போது அவன் சொன்னான், அப்படி தவறு செய்தவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு கேட்குறான். அந்த பெண் சொல்லுது, என் வீட்டு கதவை தட்டனுடைய கையை வெட்டணும். அவன் தன்னுடைய கையையே வெட்டி கொண்டுதான் அதற்கப்புறம் பொற்கை பாண்டியன் கையை வச்சுக்கிட்டவன். இப்படிப்பட்ட வியப்போடும் ஆச்சரியத்தோடும் பார்க்கிற நியாய உணர்வு படைத்த மன்னர்கள் ஆண்ட பூமி இந்த தமிழ்நாடு.
அதெல்லாம் இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு தெரிகிறதா? இன்னொன்னு சொல்றேன், மனுநீதி சோழன் யார்? அவன் தன்னுடைய ஒரே மகன் அவன் ஒரு தவறு செய்தான் என்கிற போது அந்த தவறு என்ன? ஒரு பசுனுடைய கன்றை அவன் போகிற தேர்காலில் மாட்டி அவன் செத்து போகுது. அது பிரச்சனையாக வருகிற போது அந்த பசு எப்படி வேதனைப்படுகிறது? தன்னுடைய குட்டி யார் கொன்றானோ அவனுக்கு இந்த நிலைமை வரணும்னு அது சொல்லலை. அந்த முகத்தை பார்க்கிறான். தன்னுடைய மகனையும் அதே போல கொலை பண்றான். இப்படிப்பட்ட நேர்மையாளர்கள், ஒழுக்கசீலர்கள், உன்னதமான உலகமே வியந்து பார்க்கிற அந்த நியாயவான்கள் ஆண்ட இந்த பூமியில் தவறு நடப்பது, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தன்னுடைய சொந்த மகன், ஒரே மகனையே தேர்காலிட்டு கொன்றவன் மனுநீதி சோழன். ரொம்ப பேர் அந்த மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குன்னு சொன்னாக்க இந்த பைத்தியங்களை நான் எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியும்? ஆனால் ஆட்சியில் யார் இருக்கிறார்கள் என்பதல்ல. நானே ஆட்சியில் இருந்தாலும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நானே இருந்தாலும், என்னை அறியாமலே ஒரு தவறு நடந்தாலும் நீங்கள் அதற்கான குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அந்த தண்டனையை நானே ஏற்றுக்கொள்வதுதான் கடந்த கால தமிழ் மன்னர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிற பாடம். அந்த நிகழ்வுகளை இப்பொழுது மீண்டும் தமிழக மக்களுக்கு சொல்வதே ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அதனால தவறுகளை சொல்லுகிறேன், அதை தாண்டி வேற. அந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு அரசியல் சந்திப்பு இல்லைன்னு நீங்க சொல்ல, நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னா, சந்தித்தோம் அதில் அரசியலே பேச மாட்டோங்கிறது இல்லை. அவருக்கு எனக்கு 77 வயசு, அவருக்கு 84 வயசு. நான் என்ன சினிமா கதையா பேசுவோம்? அவர் சினிமா உலகத்தில் இருந்தாலும் அதைத்தாங்க நான் சொல்றேன். இந்த வயதில் போய் இல்லை நாங்கள் என்ன காதல் கதையை பேச முடியுமா? நாங்கள் எங்களை பற்றி அவர் என்ன பார்த்து என்னென்ன சௌக்கியம்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன், பையன் வீட்டில் அம்மா நல்லா இருக்காங்க, நம்ம வீட்டில் அம்மா நல்லா இருக்காங்களே, இதை கேட்போம். இது எவ்வளோ நேரம் கேட்க முடியும்? அதற்கு மேலே அது என்னாச்சு, இது என்னாச்சு, அதை கேள்விப்பட்டீங்களா? அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை. நீங்கள் கடையில் டீ குடிக்க போகிறீங்க, அந்த டீயில் அரசியல் இருக்குங்கிறேன். உங்களால் புரியுதா? டீயில் பால் இருக்கா, டீ தூள் இருக்கா, சர்க்கரை இருக்கா? இந்த மூணையும் சேர்ந்தாதானே டீ. இந்த மூணுக்கு பின்னாலும் அரசியல் இருக்குல்ல. அப்ப அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதற்கு உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால அரசியல் இருக்கா அப்படின்னா இல்லாமல் இருக்க முடியாது. பைத்தியக்காரர்கள் 2 பேர் பேசினா கூட அதில் கூட அரசியல் இருக்கத்தான் செய்யும். அதனால அரசியல் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அதற்காகத்தான் நாங்கள் சந்தித்தோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்வதில் நியாயம் இல்லைன்னு சொல்றேன். பீகார்ல தோத்த பிறகு கூட காங்கிரஸ் கட்சியினருக்கு புத்தி வரல, அவங்களுக்கு மூளை வரல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க இனிமேலாவது புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி திமுகவோட ஆதரவாளர்கள் உங்கள் பேரெல்லாம் கூட பயன்படுத்தி மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. பீகாரில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு காங்கிரஸ். புத்தி வரட்டும்பா, தமிழ்நாட்டில் திருத்துங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. பார்த்தீங்களா? அதெல்லாம் அப்படி திரும்பி சொன்னாக்க வருத்தத்தான் படுவாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் காங்கிரஸ் ஒரு இடத்துல ஜெயிச்சா அப்புறம் பை எலெக்ஷன் 2 இடத்துல ஜெயிச்ச வரலாறு என்னைக்கா இருக்கா? 10 இடங்களுக்கு கீழே சிங்கிள் டிஜிட்டில் காங்கிரஸ் வரவே இல்லை. ஆனால் திமுக ஒரு தேர்தலில் 91 தேர்தல் எத்தனை சீட்டு ஜெயிச்சுது? 2. அப்படி உங்களுக்கு புத்தி வரலன்னு நான் சொல்லலாமா? உங்க தலைவன் இன்னைக்கு ஊருக்கு செலவழிக்கிறீங்களே, அவரை அடிச்சு தூக்கிட்டு போனாங்க. ஐயோ கொலை பண்ண பார்க்குறாங்களோ, வீடியோ வந்துச்சா? அதுக்கப்புறம் உங்களுக்கு புத்தி வரலன்னு சொல்லலாமா? இதல்ல அரசியல் இதே சந்திக்கணும். அவங்களுக்கு என்ன புரியலன்னா, ஏதோ இவங்க என்னமோ சுதந்திர போராட்டத்துக்கு போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா சொன்ன நீங்கள் யாரை சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சுதான் நானும் சொல்றேன். முடிஞ்சா நீங்க வேணா பேர சொல்லுங்க, நான் சொல்ல வரல. திமுக காரன் போட்ட பிச்சைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரா நீங்க சொல்றவரு? இந்த நாட்டுக்கு என்ன சுதந்திர போராட்ட தியாகிகளா இவங்க? இந்த நாட்டிற்கே சுதந்திரம் வேண்டாம் என்று மாநாடு போட்டு தீர்மானம் போட்டு உங்களுக்கே இந்த திமிர், ஆணவம், அகம்பாவம், பிச்சைங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னா, நீங்கள் இன்னைக்கு போட்டிருக்கிற சட்டை, நீங்க கட்டியிருக்கிற வேட்டி, நீங்கள் அனுபவிக்கிற பதவி எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ்காரன் உங்களுக்கு போட்ட பிச்சையா இல்ல நீங்க காங்கிரஸ்காரனுக்கு போட்ட பிச்சையா? மூளை இருந்தா புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது எச்சரிக்கையா வார்த்தை விடட்டும். இல்லைன்னா நான் இதைத்தான் சொல்றேன், இவர்கள் இதே நீடிப்பார்கள் என்றால் ஒரு காலத்தில் அவங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டி வரும். திமுகவை பற்றி அவர்களுக்கு தெரிந்ததை விட, அவர்கள் நினைக்கிற அவங்க தலைவரை பற்றி அவர்களுக்கு தெரிந்ததை விட எல்லாமே எனக்கு தெரியுங்கிறத அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால வார்த்தையை எச்சரிக்கையா பயன்படுத்தலைன்னா அந்த சீனியர் மென்டல் ரொம்ப கஷ்டப்படுவார். மிரட்டுறீங்க, மிரட்டலா வச்சுக்கோங்க, மிரட்டுறதா வச்சு நீங்க எது வேணாலும் வச்சுக்கன்றேன். எங்களை பார்த்து நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னா அதுக்கு பேர் மிரட்டல் தானே?
மிரட்டதுன்னா அவங்களுக்கு உரிமையா? மிரட்டுகின்ற இடத்துல அவங்க இல்லைங்கிறத அவங்களை இப்போ புரிய வைக்கிறது. முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும், வைரத்தை வேரத்தால் தான் அறுக்க முடியும். அவங்களுடைய திமிரை, அகம்பாவத்தை, ஆணவத்தை அதே மாதிரி பதில் சொல்வதன் மூலமாக தான் மாற்ற முடியும். இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்ச்சியாக எல்லா இடங்கள்லையுமே எல்லா தலைவர்களுமே திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்தவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் உங்களுக்கு வயதுக்கு குறைவாக இருந்தாலும் தலைவர்களாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே கூட்டணி நீடிக்கிறதுங்க, இந்த சிக்கலும் இல்லைங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில் உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒருத்தர் போய் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை மீட் பண்ணிட்டு வர்றதா இருக்கட்டும், நீங்கள் போய் எஸ்ஏசி மீட் பண்ணிட்டு வர்றதா இருக்கட்டும், இதெல்லாம் தேவையற்ற சலசலப்புகளை உருவாக்குகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வை வர்றதை நீங்க எப்படி கடந்து போகணும்னு நினைக்கிறீங்க? பாஜக தலைவர்களை திமுக தலைவர்கள் பார்க்கவே இல்லையா? அதுவும் இதுவும் ஒண்ணா? இதை விட மோசம் அது. அருண் நேரு போய் நிர்மலா சீதாராமனை பார்ப்பது என்பது தொகுதிக்கானது. ஒரு பிரதிநிதி ஒரு அமைச்சரை இந்த கதையெல்லாம் உங்க தாத்தா காலத்திலே நான் கதை சொல்லியிருக்கேன், எனக்கு கதை சொல்லாதீங்க. என்ன பிரச்சனைக்காக பார்த்தார சொல்லுங்க. அவர் தொகுதி பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லுங்க. 1000 பிரச்சனை இருக்குங்க, 1001 இருக்கட்டும் சொல்லுங்கன்ற. இல்லை, ஏன் உங்க கட்சி தலைவர்கள உங்க கட்சியோட மூத்தவர்கள்லாம் போய் அமித்ஷா பார்க்கலையா? கேட்டா நாங்க தொகுதி பிரச்சனைங்களா? உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குமா, மற்றவங்களுக்கு இருக்காதா? நாங்க பார்க்கறதெல்லாம் இது அரசியல்னாக்க நீங்க பார்க்கறது அரசியல் தானே. அதல்ல, நீங்கள் எப்படி நடந்து கொள்ள. நீங்க முதல்ல ஒண்ணு சொன்னீங்களே, ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குது. நீங்களாம் இந்த உலகத்தில் இருக்கீங்களா இல்லையா எனக்கு புரியல. இங்கதான் காங்கிரஸ் கட்சியுடைய ஜீவ மூச்சு என்பது தமிழகத்தில் காமராஜர் தான். அந்த காமராஜரை பற்றி நேரடியாகவே நீங்க கேவலப்படுத்துவீங்க. இல்லைன்னா யாரையா ஊடகவியலாளர்கள பேர்ல இருக்கக்கூடியவனுக்கு காசை கொடுத்து கேவலமா பேச வைப்பீங்க. அதெல்லாம் நாங்க தாங்கிட்டு போகணுமா? அதுக்கு பேர் தான் ஸ்மூத்தா இருக்கா உறவு? யாரோ ஒரு ஊடகவியலாளர் யாரோ சொல்றத பேசுறதெல்லாம் திமுக துட்டு கொடுத்து பேச வைக்கிறாங்கன்னு சொல்றது எப்படிப்பட்ட விமர்சனம் எனக்கு சொல்லுங்க. அதுதான் சரியான விமர்சனம். மூளை இருக்கிறவங்களுக்குலாம் புரியும், உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். காங்கிரஸ் கட்சி அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை விமர்சனம் பண்றதுக்குன்னு திமுக வந்து போட்டு வழங்குதுன்னு சொல்றீங்களா நீங்க? அதாவது குதிரைக்கு குர்றம்னா யானைக்கு அறன்ற மாதிரி பேசக்கூடாது. இந்த செயலுக்கு அதுதான் காரணம்ங்கிறேன். நான் திரும்பி கேட்கிறேன் சார், ஒண்ணுமில்லாத பிரச்சனை மீடியாவில் பேசுனதுக்கு எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இவ்வளவு கேவலமா பேசின அந்த மீடியாக்காரனை இன்னைக்கு வரலையும் அரெஸ்ட் பண்ணல. தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் அவனுக்கு கைது பண்ணு போராட்டம் பண்ணாங்களா? ஏன் பண்ணல சொல்லுங்க சொல்லுங்க. அவர் 2 பாதுகாவலர்கள் வேற இருக்காங்க, காவல்துறை பாதுகாப்பு. அப்ப நீங்களே சொல்றீங்க, அப்ப பாதுகாப்போடு பேசியிருக்கிறார். அதனால நீங்க எதை வேணாலும் பேசலாம். ஏன்னா நீங்க தான் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்க. எரவாடா ஜெயிலில் 7 வருஷமும், பெஜவாடா ஜெயிலில் 10 வருஷமும் ஜெயிலில் இருந்தவங்களா நீங்க? என்ன நினைக்கிறாங்கன்னு புரியலையே. கூட்டணி என்பது மியூச்சுவல் ட்ரஸ்ட். நீங்க வந்த உடனே உங்களுக்கு நான் வணக்கம்னா நீங்க எனக்கு வணக்கம்னுவீங்க. என்னை பார்த்து நீங்க வரும்போதே உங்களை பார்த்து நான் முறைச்சேன்னா நீங்க முறைப்பீங்களா வணக்கம்பீங்களா? தோழமை என்பது அப்படித்தானே. நீங்க எங்களை கேவலப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, நான் மட்டும் கூட்டணினா பேசவே கூடாதுன்னா நாங்கள் அடிமைகள் அல்ல. இல்லை, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பாசிச பாஜகவை வீழ்த்தணும், இந்தியா முழுக்க நம்ம அதுக்காக வேலையை பார்க்கணும். காங்கிரஸ் வந்து ஒரு மூத்த அண்ணன், நீங்கள் வந்து ஒரு பிரதர்ஹுட்டோட பழகி சமரசமாக போய் சமூகத்தை சீர்திருத்தணும்னு பார்க்கணுமா? இல்லைங்க நாங்கள் கூட்டத்தில் சீட்டு தாங்க நிற்போம், நாங்கள் கட்சியெல்லாம் விட முடியாது இப்படின்னு நீங்கள் பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் பேரம் பேசுவதற்கு நடத்தப்படக்கூடிய அப்பட்டமான நாடகம் தான் காங்கிரஸ்காரர்கள் பண்ணுறதுன்றது தான். இப்போ நாங்கள் அதிக சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது பேரமா வேற என்ன தியாகமா? சொல்லுங்க. என்னங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் கேட்கறதுக்கு பேரு அது அயோக்கியத்தனமா? அதுக்கு நீங்க டைரக்டா போய் உட்காந்து பக்குவமா பேசுறது வேற. இங்க பாரு வரல விஜய்கிட்ட போயிருவேன், இங்க பாரு வரல எங்கிட்ட போயிருவேன். இது என்னது மிரட்டுறீங்க? அதைத்தானே நீங்க செய்றீங்க. நீங்க பாசிச பாஜக கூட நீங்க உறவே இல்லையா? இல்ல உறவுல இல்ல. இன்னைக்கு வரைக்கும் இம்பீச்மென்ட் போயிருக்காங்க ஒரு நீதிபதி மேல. ஒட்டுமொத்த நாடாளுமன்றம் பார்த்தா பாவமா இருக்குங்க. உங்களை பார்த்தா பாவமா இருக்குங்க. பாஜக ஆட்சி கவிழ போகிற நேரத்தில் இருந்தபோது அந்த ஆட்சிக்கு ஆதரவு தந்து அந்த ஆட்சியை நிலைநிறுத்தினதே வாஜ்பாய் எப்படி பிரைம் மினிஸ்டர் வந்தாரு? உங்க ஆதரவோட தானே வந்தாரு. அதுல மந்திரியா இருந்தீங்கல்ல. அப்ப என்ன சொன்னீங்க? உங்க தலைவர் சொன்னது சொல்லட்டுமா? பாசிசம் பாஜகன்றீங்க, தேச விரோத சக்தி ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு பேசுறீங்களா? அந்த ஆர்எஸ்எஸ் பத்தி உங்க தலைவர் அப்ப என்ன முரசொலியில எழுதுன இன்னும் இருக்குல்ல. ஆர்எஸ்எஸ் பற்றி தவறாக பல பேர் பேசுகிறார்கள். அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம்.
அதோட நிறுத்தல. தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடர் கழகம் எப்படியோ அப்படித்தான் ஆர்எஸ்எஸ். இதுக்கு என்ன ஐயா பேரு? இல்ல, இது நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன், அவங்க சொல்லலாம், நான் மறுக்கல. முன்னொரு காலத்துல சொன்னதை இன்னைய வரைக்கும் அதை ஒப்பிட்டு பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அனுராக் தாக்கூர் சொல்றாரு, ஒரு மாநிலமே பாஜக சங் பரிவார் சனாதனத்துக்கு எதிராக நிக்குதுன்னு பேசுறாருன்னா, திமுக அந்த அளவுக்கு வேலை பார்க்கறாங்க சார். நாடாளுமன்றத்தை அலற விடுறாங்க சார். பிஜேபிக்காரன் அலறி துடிக்கிறான் சார். அப்படியா? எனக்கு நாங்கள் வாயில் என்னமோ வாயை திறந்தா விரல் வச்ச உடனே கடிக்கிற மாதிரி அப்படி பேசிட்டு இருக்கீங்க. பாராளுமன்றம் எப்படி துடிக்க வைக்கிறாங்க எங்களுக்கு நல்லா தெரியும். பேசுகிற மாதிரி பேசுகிறோம், அடிக்கிற மாதிரி அணைக்கிற மாதிரி அணைக்கிறங்கிறது அதல்ல. அரசியலில் யாரும் எந்த முடிவு எடுக்கலாம், அது அவங்க விருப்பம். நான் என்ன முன்னால் கேட்டது நீங்கள் புரிஞ்சுக்கல. காமராஜரை பற்றி கேவலப்படுத்தி பேசியவன் மீது என்ன நடவடிக்கைன்னு கேட்குறேன். நான் பச்சையாக சொல்கிறேன் சார். நான் காமராஜரை பார்த்து தான் காங்கிரஸ்க்கு வந்தேன். அவர் பேசியதற்காக மன்னிப்பு கேட்டலாம். இது திமிரா வேணான்றதுங்க. 26 ஆட்சியை கவிழ்ப்பேன். உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆணவமா? காமராஜரை பற்றி பேசுகிற யோகியதை இன்னைக்கு திமுக எவனுக்கு இருக்கு? உணர்ச்சி வயப்பட்டு பேசுறீங்க. உணர்ச்சி வசப்பட்டல. இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா? செத்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அம்மா சேர்க்கிற போது வெட்டியானுக்கு காசு கொடுக்க பாக்கெட்ட காசு இல்லாம பக்கத்துல இருக்க கொடுத்தான். அவர் செத்ததுக்கு, அவர் வாழ்ந்த போது ஒரு சமாச்சாரம் சொல்லட்டுமா? அவர் முதலமைச்சராக இருக்கிறார். நீங்க தான் திமுக மேடையில் பேசுறீங்க, இவரை பெரிய ஏழை பங்காளங்கிறீங்க. ஹைதராபாத் பேங்க்ல 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அதை நம்பி குமுதம் பத்திரிகையில தலையங்க எழுதுனாங்க. உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தான், இருந்தாலும் யோசிச்சு மற்றவங்கிட்ட கேட்டுங்க. அப்ப உங்களை விட வயதில் குறைந்த ஒருவர் குமுதத்தில் வேலை பார்த்தார். அவர் பேர் பால் யூன்னு பேர். அவர் அந்த தலையங்க 2 நாள் கழிச்சு காமராஜர் பார்க்க திருமணப்பள்ளி ரோட்டுக்கு போறார். போன உடனே அவர் என்ன தம்பி இந்த பக்கம்னு கேட்கிறாரு. ஐயா உங்களை தான் பார்க்க வந்தேன், என்ன விஷயம் சொல்லுன்றாரு. இல்லை ஹைதராபாத் பேங்க்ல. ஓ அதை சொல்றியா? நீ முன்னாலே என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு, ஒரு தர்மம் இருக்கு. நீ அதை உண்மையை நம்பிதானே உன் பத்திரிகையில் எழுதிட்ட. எழுதுனதுக்கு அப்புறம் திரும்பி என்கிட்ட கேட்டு என்ன பண்ண போற? அவர் ரொம்ப தர்ம சங்கடமான நிலையில திரும்புறார். 2 ஸ்டெப் போன உடனே தம்பி இங்க வான்னு கூப்பிடுறாரு. எந்த பேங்க்ல அந்த பணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்க பத்திரிகை ஆசிரியருக்கும் பத்திரிகை முதலாளிக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும். நீ என்ன பண்ற, எந்த பேங்க்ல இருக்குன்னு கேட்டு அந்த பேங்க்ல இருக்க வித்ராயல் ஸ்லிப்பை வாங்கிட்டு வா, நான் என்னன்னு கேட்காம கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க. அப்படி சொல்லுகின்ற துணிவு இன்றைக்கு திமுக இருக்க யாருக்காவது இருக்கா? அப்படிப்பட்ட நேர்மையாளரை பார்த்து இஷ்டத்துக்கெல்லாம் பேசுவீங்க. கேட்டா தோழமைங்களா? கேட்கிறவன் கேனையனா இருந்தா எருமை மாடு ஏறாப்புடன் பழக்கம் சொல்லுவானுங்க. அது மாதிரி இருக்கு. காமராஜரை பற்றி கேவலமாக பேசுகிற போதும் அதை சகித்துக் கொள்ளுகிறவன் காங்கிரஸ் பெயரில் இருக்கிற வியாபாரியா இருப்பான், காங்கிரஸ்காரனா இருக்க மாட்டான். நான் காங்கிரஸ்காரன். இன்னைக்கு சூழலை தான் எல்லாருமே, எந்த சூழ்நிலைக்காக வேற ஏதாவது கண்டது பேசுங்களா? நான் இதில் பேச முடியாது. சூழ்நிலைக்கு மாட்டி சாணி சாப்பிடுங்களா? காமராஜரை பற்றி கேவலமா பேசுறவங்க கூட காங்கிரஸ்காரன் கோவம் இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லை, அவன் சிங்கிற சோரே இல்லை. இன்னைக்கு வரணும் மறுப்பு சொல்லியிருக்கீங்களா? உங்க கட்சியில தானே பேசினாங்க. ஏதாவது வருத்தமா சொல்லியிருக்கீங்களா? முதலமைச்சர் ஒரு நீண்ட நெடிய பதிவையே போட்டாங்க. என்ன, நம்ம இந்த மாதிரி முரண்பாடுகளுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது, அவர்லாம் எங்களுக்கு உபதேசம் பண்ற இடத்துல வழிகாட்டி ஐயா. அவங்க தாத்தாவுக்கே நாங்க உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எங்கிட்ட வந்து இந்த உபதேசம் பேசுறீங்க. யார் யாருக்கு உபதேசம் பண்ண வேணாம்? நான் நேரடியா கேட்கிறேன். அப்படி பேசணும், நீங்க ஏன் பேசணும்னு கேட்கறதுக்கு துணிச்சல் இல்லைன்னா நீங்க சொல்லிதான் பேசுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய நிலைமை வருமா? எத்தனை நாள் ஆச்சு? அந்த தவறை பற்றி இன்னைக்கு ஒரு ஏதோ தவறு நடந்து போச்சு, அதற்காக வருத்தப்படுகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கூட வரலன்னா அதை நியாயப்படுத்துறதுக்கு நாங்க ஏத்துக்கிட்டு போறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றீங்க, அது தவறானது, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்க, ரைட்டு. அங்க நின்னா பரவாயில்ல, யூ ஆர் என்ட்ரிங் இன்டு த டிவிக்கு, அதாவது another ஆப்ஷன் அப்படின்னு போகும்போது உங்க மேல சந்தேகம் வருமா வராது? சந்தேகம் எது வேணாலும் வச்சுங்க சார். பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் ஃபேவர். புரியுதா? எல்லா கட்சியும் நீங்க அப்படி நீங்க உங்க கடந்த கால வரலாறு, அந்த வரலாறு திமுக வரலாறு பார்த்தாவே இந்த கேள்வி இரலவென்ட் தெரியும் தோணும். எங்க கேவலமா சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டு ஹிட்லர், இவரை அழிப்பதுதான் என்னுடைய ஒரே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 3 மாசத்திலே நேருவின் மகளே வருக, நிறையான ஆட்சியை தருக, இப்படி பேசுனது யாருங்க?
அப்புறம் அரசியல்ல எல்லாம் உண்டு. பாஜக கூட திமுக கூட்டு சேர்ந்திருக்கு, அதிமுக கூட்டு சேர்ந்திருக்கு. பாஜக கூட கூட்டு சேராத ரெண்டே கட்சிகள் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான். சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக கூட்டணினா அது வேற. இப்ப அதெல்லாம் இல்லை. அதனால அரசியல் அவரவர்களுக்கு சாதகமான நிலைமைக்காக எல்லா ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி தான் எல்லா கட்சியும் வச்சிருக்கும். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நாங்க என்ன எட்டி எட்டி உதைச்சாலும் நீங்க காலுக்கு முத்தம் தான் கொடுக்கணும் என்று சொல்வதற்கும் நீங்க யாருடையும் பேச முடியாதுன்னு சொல்றதுக்கும் வேறுபாடு இல்லை. நாங்கள் அந்த குழந்தைகள் அல்ல. பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு அப்ப மறைமுகமா நீங்க உதவ போறீங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படி எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் தமிழ்நாடு. பிஜேபி முத அசம்பிளியில் எம்எல்ஏ எப்போ வந்தாங்க? 2001 வந்தாங்க. எச்ராஜா எம்எல்ஏ ஆனார் காரணம். கரெக்டா? இதெல்லாம் தெரியுது. அப்புறம் சர்க்கரைனா இனிக்குன்னு சொல்லி தெரியாது, கசக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எச்ராஜா சட்டமன்றத்துக்கு உள்ள வருவதற்கு யார் காரணம்? திமுக கூட்டணில வந்தாரு. அப்புறம் பிஜேபி நுழைஞ்சிடக்கூடாது, நுழைஞ்சதுக்கே நீங்க தானே காரணம். அப்புறமா இப்பறமா இதெல்லாம் எப்பறமா விழுப்புரம் எல்லாம் அப்புறம் விடுங்க சார். ஐயா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து பிஜேபி தன்னுடைய இவர்களால் எல்லாவற்றையும் கபலீகரம் பண்ணிட்டு இருக்கு. ஒரே ஒரு பிஜேபி தடுப்பதற்கு கூட இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் சொன்னா நீங்க சொல்றது நியாயம் இருக்கு. இல்லைங்கிறனா அதனால கடந்த காலத்துல இருந்து எதிர்காலத்துல எப்படி வேணாலும் வரலாம், அது வேற. அதனால் அந்தந்த கட்சியுடைய எதிர்காலத்துக்காக திட்டம் தீடுவது, அதற்கான சிந்திப்பது, செயல்படுவது தவிர்க்க முடியாதது. அதுதான் சரியானது. அதை புரிஞ்சுக்கலன்னா அரசியலை நீங்க தப்பா பேசுறீங்க. இவ்வளவு வீரியமோட இவ்வளவு வரலாற்று புரிதலோட இயங்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் நேற்று வந்த ஒரு தம்பி, திரை உலகின் உச்ச நட்சத்திரமா இருந்தவர், நேற்று ஆரம்பிச்ச ஒரு கட்சி, 2 வயசு குழந்தை மாதிரி அவரை நம்பி போறாங்கப்பா, இவங்கெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க உங்களை பார்த்து. இது உங்கள்ட்ட பதில் இருக்கா? அதாவது ஒரு விவிலியத்துல ஒண்ணு உண்டு. ஏ மாயக்காரா, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு விட்டு உன்னுடைய நண்பனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட முயற்சி செய். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? இப்ப ஆட்சியில துணை முதலமைச்சர் யாரு? துணை முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். துரைமுருகன் யாரு? அவர் நீர்வளத்துறை அமைச்சர், பொதுச் செயலாளர் கட்சிக்கு. ஆட்சியில் அமைச்சராக வர்ற போது இந்த பையன் பிறக்க கூட இல்லை. இவ்வளவு பெரிய சீனியர் நான் இருக்கிறேன், நேத்து வந்த பையன் துணை முதலமைச்சர் கேட்டார் அவரு. இதுக்கு அதே மாதிரி நீங்க கேட்கணும்ல. துணை முதலமைச்சர் உதயநிதி கொடுத்த போது நீங்கள் சொல்லக்கூடிய மனிதர் தடுத்தாரா, ஆட்சேபிச்சாரா, துரைமுருகன் தப்பு சொன்னார், இன்ப நிதி அமைச்சரான இருக்கணும்னு சொல்றாங்க. அவரு தட்டது எனக்கு தட்ட தெரியும் தம்பி. இந்த கேள்வி அன்னைக்கு நீங்க கேட்டீங்களான்னு கேட்கிறேன். நேத்து வந்தவன ஆதரவு போய் பாக்குறீங்களே கேட்கறீங்களே, நேத்து வந்தவன துணை முதலமைச்சர் ஆக்குனீங்க, அப்படி எந்த மீடியாக்காரனா கேட்டீங்களா? அப்படி கேட்டீங்கன்னா தான் இந்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்களும் வேற மாதிரின்னு அர்த்தம். ஒப்பிடவே கூடாதான். உதயநிதி விஜய் எந்த வகையில உதயநிதியோட மோசம் சொல்லுங்க. உதயநிதி வந்து 2017-18 வந்து பரப்புரை இருக்கட்டும் சார். நான் உதயநிதி சொல்லிடுறேன். குடும்பத்தில் நான் சொல்றதை கேளுங்க, அப்புறம் பேசுங்கய்யா. உதயநிதி அப்பா அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே மந்திரியா இருந்த துரைமுருகனுக்கு கூட அவர் வெறும் மந்திரி, இவர் துணை முதல் மந்திரி. அதை நியாயம் இல்லைன்னா உங்ககிட்ட நேர்மை இல்லைன்னு அர்த்தம். என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? பேசுகிறது நீங்களும் அதை கடைபிடிக்கணும்ல. இப்ப நாங்க என்ன பதவிக்காக கேட்டோம்? துரைமுருகனுக்கு என்ன சீனியாரிட்டி இருக்கு, அது எனக்கு இருக்கு. நான் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக எதையும் பேசுவதோ எதையும் செய்வதோ என்னைக்கோ நான் மந்திரியா வந்திருப்பேன். அதல்ல வாழ்க்கை. அரசியல்ல இருக்கிற பதவியை வைத்துக் கொண்டு அவனை எடை போடக்கூடாது. அதுதான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எனக்கு ஒரு புது கவிதை, அந்த கவிதையாவது படிச்சுங்க நீங்க எல்லாம். இவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சர் ஆனான், முதலமைச்சர் ஆனான், மனிதனாக மாறாமலே மாண்டு போனான். மனுஷனா இருக்கிறதா முக்கியம். அவன் என்ன பதவியில் இருக்காங்கிறது முக்கியம் இல்ல. கெஜ்ரிவால் இன்னைக்கு டெல்லியில முதலமந்திரியா வந்ததுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அரசியல் இருந்தாரா? அரசியல் என்னைக்கு வந்தா எப்ப வந்தான்னா சீனியாரிட்டி பாக்குறா. உங்க கட்சியில நீங்க முதல்ல சீனியாரிட்டி கொடுத்துட்டு அப்புறம் மற்றவங்களை கேளுங்க. அதல்ல. விஜய் பண்ணுகின்ற காரியங்கள்ல உங்களுக்கு முரண்பாடு இருந்தா அதை விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. இது தப்புன்னு சொல்லலாம், இது சரின்னா சரின்னு சொல்லலாம். அட்டப்படம், அதை விட்டு தாஜ்மஹால் அட்டப்படம், அவர் ஒரு கொள்கை இல்லாத ஒரு தற்குறி கூட்டம், இதுதான் திமுகவுடைய டைரக்டான அட்டாக். அந்த கொள்கையற்ற தற்குறி கூட்டத்துக்கிட்ட போயிட்டு ஒரு பாரம்பரியமான இந்தியாவின் விடுதலைக்கு காங்கிரஸ் போய் நிக்கிறது
எப்படிங்க அது மலைக்கும் மடுக்கும் திமுகவுல சொல்றதெல்லாம் வேத வாக்கு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களுடைய இப்ப அதையே நாங்க நினைச்சா இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக தியாகம் பண்ண காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேணான்னு மாநாடு போட்ட தீர்மானம் போட்ட அந்த திமுக எப்படி ஆதரிக்கீங்க கேட்டீங்களா என்னைக்காவது? என்ன சார் பேசுறீங்க? நான் என்ன கேட்கிறேன், விஜய் அல்ல யாரை வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், உரிமை இருக்குல்ல. அவர்கள் பேசுகிற அவர்களுடைய கொள்கையில முரண்பாடு இருந்துச்சுன்னா நீங்க பேசலாம். ஒழிய நேத்து வந்தாரு அட்டை கத்தி அவர் தாஜ்மஹால் அட்டை, அப்ப நீங்க யாருன்னா அப்புறம் அவங்க திரும்பி பேசுற என்ன ஆகும்? தனி மனித விமர்சனத்தை இங்க வைக்கிறாங்க. திமுக ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விமர்சனம் பண்றாங்க. நான் கோடு போட்டு காட்டுறேன், அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்லது. விஜயை நீங்கள் பலவீனப்படுத்த தனி மனித விமர்சனமாக அவர் ஒழுக்கக்கேடானவர் என்கின்ற தோணியில் போகிறீர்கள். அதே மீண்டும் அவர்கள் திருப்பி அடித்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். அதை புரிந்து கொள்வது நல்லது. அரசியலை அரசியல் ரீதியாக பாருங்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். அவருக்கும் அரசியல் தான் அரசியல் ரீதியாக பார்க்கணும், இவங்களும் பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரையும் நாங்களும் அரசியல் ரீதியாக பார்க்கணும். அதான் முன்னால சொன்னேன், நீங்க வரும்போது வணக்கம்னா நீங்களும் வணக்கம்பீங்க. உங்களை பார்த்து நான் முறைச்சிட்டு அடுத்த பக்கம் திரும்பினா அண்ணே என்னண்ணே அந்த பக்கம் திரும்புறீங்க அப்படின்னு காலை பிடிச்சு கெஞ்சுவீங்களா? எனக்கு என்ன ஒரே ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, திமுக காங்கிரஸ் எதிர்ப்பை பார்த்திருக்கிறது, பிஜேபி எதிர்ப்பை பார்த்திருக்கிறது, கம்யூனிஸ்ட் எதிர்ப்பை கூட பார்த்திருக்கிறது. எல்லார் எதிர்ப்பையும் பார்த்த பழந்துன்னு கொட்டை போட்டு பவர விழா காணக்கூடிய ஒரு கட்சி விஜய் திருப்பி அடிச்சா தாங்க மாட்டேங்க அப்படின்னு நீங்க சொல்றது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. வெறும் பவள விழா தான் கட்டுச்சு அந்த கட்சி 75. நாங்க 140 வருஷம் கட்சி. அதே கேள்வி உங்களுக்கு கேட்கலாம்ல இப்ப திரும்பி? இது இல்ல சார், அரசியல்ல எப்ப இருந்தா, நேத்து இருந்தா, இன்னைக்கு இருந்தா அதல்ல. விமர்சனம் செய்வது அவருடைய செயல்களை விமர்சனம் செய்வது. நேத்து வந்தா முந்தா நாள் வந்தானா அப்படி சொல்றவர் நீ எப்ப வந்த அப்படின்னு அவங்க கேட்டானே என்ன பதில் சொல்லுவீங்க? அதான் நான் சொல்றேன், எல்லா வினைகளுக்கும் எதிர்வினை உண்டு. பந்த தண்ணிக்குள்ள அமுக்க திரும்பி எழுந்தா வரும். பந்த செவுத்துல போட்டீங்கன்னா திரும்பி உமுக நோக்கி தான் வரும். அதனால நீங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது வருகிற போது என்னன்னு யோசிங்கன்னு ரொம்ப நாசுக்கா சொல்லியிருக்கேன். அவர்கள் புரிந்து கொள்வது திமுக தலைவர்களுக்கு நல்லது. போன முறை 25 சீட்டுகள் கொடுத்தாங்க திமுகவில். நீங்க கேட்டு அவங்களுக்கு வாழ்க்கையே நாங்க கொடுத்துருக்கோம், அவங்க கொடுத்தாங்க சொல்றீங்க. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கான சுதந்திரம் இல்லைன்னா ஏது சார் ஆட்சி? சுதந்திரத்தை என்ன திமுக தலைவர்கள் தான் வாங்கி கொடுத்தாங்களா? என்ன பேசுறீங்க? கொடுத்தாங்க. அவங்க என்ன பிச்சை போடுற மாதிரி நாங்க பிச்சை வாங்கின மாதிரி? திராவிட ஆட்சியாளர்கள் இல்லைன்னா இன்னைக்கு சமூக நீதியே இல்ல. சயின்ஸ் நீதியா தான் இருக்கோ? அதெல்லாமும் அந்த சமூக நீதி தான் என்ன கொஞ்சம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? சமூக நீதி கல்வி வந்திருக்குமா, பொருளாதாரம் வந்திருக்குமா, இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்குமா, சரி வளர்ச்சி வந்திருக்குமா, சரி உங்களை திரும்பி சமத்துவம் வந்திருக்குமா, இப்போ ஜனநாயகம் ஒன்னொன்னா சொல்லிடுவோம். கல்வி வந்திருக்குமா? அண்ணாதுரையும் நெடுஞ்செழியனும் அன்பழகனும் 67க்கு அப்புறம் எம்ஏ படிச்சாங்களா? அதுக்கு முன்னாடியே படிச்சாங்களா? அதுக்கு முன்னாடியே படிப்பாளிகள் அவங்க. ஐயா நீங்களே முரண்பட்டு பேசுறீங்களே. இவங்க வந்துதான் கல்வி வந்திருக்கீங்க, அதுக்கு முன்னாலே வந்துருச்சுன்னு சொல்றேன். சரியா? உங்களுக்கு வரலாறு தெரியல, அதனால பேசிட்டு இருக்கீங்க. பறந்துபட்ட அளவுல போகலன்ற அதைத்தான் சொல்றேன். இந்த உங்களை மாதிரி வயசுல இருக்கவங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் உங்களுக்கு வியப்பா இருக்கும். இந்தியா சுதந்திரம் அடைகிற போது தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு எவ்வளவுன்னு தெரியுமா? 7% கூட தாண்டல. பெரிய பெரிய வசதி இருக்கவனுக்கே கையெழுத்து போட தெரியாது. பிராமணர்கள் படிச்சிருப்பான். இல்லைன்னா நான் ஜாதியை சொல்றேங்கிறதுக்காக வருத்தப்படாத உண்மையை சொல்றேன். நான் சின்ன வயசுல பார்த்தது. புள்ளமார் அதிகம் படிச்சிருந்தாங்க. வேற ஜாதிக்காரனா பெரிய பெரிய கோடீஸ்வரன் தானும் கை நாட்டு தான் போட்டிருப்பான். அப்படித்தான் இருந்துச்சு. உலகத்திலே எங்காவது ஓராசிரியர் பள்ளின்னு நடந்த வரலாறு உண்டா? காமராஜர் தான் உருவாக்குனார். அதற்கு அவர் சொன்ன காரணம் முதல்ல எழுத படிக்கவாது தெரியட்டும், அப்புறம் மற்றதெல்லாம். 13,000 பள்ளிக்கூடங்களை திறக்கிற போது வாத்தியார்கள் இல்லை. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரலும் ஓராசிரியர் பள்ளி. அப்ப அவர் சொன்னது அதற்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி பள்ளியை பல மாவட்டங்கள் உருவாக்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னால் அதில் வர 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 எல்லா ஆசிரியரும் போட்டாங்க. இப்படித்தான் கல்வி அறிவு உருவாச்சுங்கிற அடிப்படை அறிவு இல்லாம இவங்க தான் கல்வி கொடுத்தாங்கன்னா உங்களை ஆண்டவன் கூட திருத்த முடியாது. கல்வின்னு சொன்னா காமராஜரை மறந்துட்டா உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. சாதி ஒழிப்பா இருக்கட்டும், தீண்டாமை ஒழிப்பா இருக்கட்டும், கோயிலுக்குள்ள எல்லாரும் சமம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். நேரடியா கேட்கிறேன் நாளைக்கு. அப்புறம் தான் இந்த அறநிலையத்துறை மந்திரி ஒரு ஆளை போடுங்க. நல்லா செயல்படுறவங்கள தான் போட முடியும்.
இவங்களதான் அப்ப நல்லா செயல்படுறாரு ஒருத்தரும் இல்லைன்னு அர்த்தமா சேகர் உங்களுக்கு? பாபு சிறப்பா செயல்படுறாரு. நான் என்ன கேட்கிறேன்னு பதில் புரிஞ்சுட்டு பேசுங்க. சமம், சமதர்மம், அதுக்கு என்ன அர்த்தம்? கோயில் கற்ப கிரகத்துக்குள் மற்றவர்கள் உள்ள நுழைய முடியாம இருக்குதான் சமதர்மம். அதான சிக்கல். 1954 பரமேஸ்வரன் என்கின்ற பட்டியலினத்தை சேர்ந்தவரை அறநிலையத்துறை அமைச்சராக போடுகின்ற தெம்பு, திராணி, ஆண்மை காமராஜருக்கு இருந்துச்சு. இங்க இந்த 50 வருஷம் திராவிடம் தான் வந்துச்சு. திராவிடத்துல யார் போட்டிருக்கா சொல்லுங்க? யார் போட்டிருக்கா? நீ நாளைக்காவது போட சொல்லுவீங்களா? இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் இருக்கிறாரு. இந்த உப்பு இருக்கான்னு கேட்டா பப்பு இருக்குன்னு சொல்லாதீங்க. இந்த அறநிலையத்துறை தான் சனாதனத்தை ஆணிவேர். கோயில் கற்பகிரகம் அதற்குள்ள போகிறதுக்கு ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவனை இந்த அறநிலையத்துறை அமைச்சரை நான் பெரிய பகுத்தறிவாதி, சீர்திருத்தவாதி சாதனை சொல்லாத காமராஜர். நந்தன் வந்தான் கோயிலிலே, நந்தி வளைத்தது வாசலிலே காலங்காலமா சொல்லிட்டு இருந்த அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ள இவர் போகும்போது அங்க இருக்கிற சாஸ்திரிகளும் பட்டர்களும் அவருக்கு பொன்னாடை போர்த்தி உள்ள கூட்டி போய் கற்பகிரகத்தில் நிக்க வேண்டிய அந்த புரட்சியை பண்ண காமராஜர் இங்க அதை போடுற தைரியம் இல்லாம நாங்க தான் பண்ணோம் சொன்னீங்களா? திரும்ப என்ன நாங்க என்ன கேனேங்களா? அதான் எந்த இடத்துல நீங்க வந்து காங்கிரஸ் விட்டு கொடுக்காம ஒரு இல்ல நான் சொன்னது சரியா தப்பா? விட்டு கொடுக்கல அப்புறம் நீங்க சொல்றது வரலாறு ரீதியா சரிதான். சரிதானே? அதை விட்டுங்க, அடுத்த கேளுங்க. அதை விட்டீங்களா? அப்புறம் கல்வியை விட்டீங்க, சமதர்மம் விட்டீங்க, அதுக்கப்புறம் திருப்பி என்ன சொன்னீங்க? சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பொருளாதாரம். ஒரு பிஹெச்எல், ஒரு நெய்வேலி சுரங்கம், சென்னையில் இருக்கக்கூடிய ரயில் பெட்டி தொழிற்சாலை, ஆவடியில் இருக்க டேங்க் தொழிற்சாலை, இது மாதிரி நிறைய சொல்றோம்ல. இந்த 50 ஆண்டுகள் இது மாதிரி ஒண்ணு சொல்லுங்க. ஏங்க டைடல் பார்க் எங்க இருக்குது? டைடல் பார்க் இருக்கு. அட என்னங்க கம்பெனி வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க நான் யாரைய பத்தி சொல்லிருக்கேன், நீங்க சுண்டல் ஓடி பாருங்க. இது எப்படி இருக்குன்னா, காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டுல அணைய கட்டலங்க, அவர் மட்டும் தான் அணை கட்டினாருன்னு சொல்லக்கூடிய நீங்க அணைச்சி கட்டுறதை பத்தி பேசுறீங்க, நான் அணைய பத்தி பேசுறேங்க. பாத்தீங்களா? நான் பாக்கலைங்க. ஐயா நான் என்ன கேட்கிறேன், நான் திரும்பி அவர் சொன்னது சொல்றேன். தடுப்பணை என்கிற பேர் வேற, அணை என்பது வேற. அது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாம சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணகிரி, சாத்தனூர், பவானி, வைகை, மணிமுத்தாறு, இந்த அணையெல்லாம் என்ன இருக்கா? அது மாதிரி ஒரு அணையை சொல்லுங்க, நம்ம ஒத்துக்கலாம். நீங்க தடுப்பணை அணைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அணை வேற தடுப்பணை வேற. அதனால அதை நீங்கள் புரிந்து கொள்வது, தமிழ்நாட்டு மக்களை புரிய வைப்பது ரொம்ப முக்கியம். அதான் அது நிறைய அந்த கேள்வி தான் கேட்க வந்தேன். அதுலேருந்து நம்ம வந்து அடுத்தடுத்த பயணங்களுக்கு வந்து நம்ம போயிட்டோம். 20 சீட்டுகள் 23 சீட்டுகள் அதிகபட்சமாக காங்கிரஸுக்கு கொடுப்பதுக்கு தான் உசிதமாக இருக்கும். ஏன்னா இந்த முறை கூடுதலான இடங்களில் உதயசூரியன் நின்னா மட்டும்தான் ஒரு பரவலான ஒரு வெற்றியை அடைய முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் திமுகவின் இருப்பதாக ஒரு செய்திகள் வருகிறது. எப்படி இல்லை, அது அவங்க விரும்புறத நான் ஒன்றும் ஏன் விரும்புன்னு சொல்ல மாட்டேன். உதயசூரியன் நின்னாதான் ஜெயிக்கணும் அவங்க நம்பலாம். அப்போ எல்லா இடத்துலையும் அவங்களே நின்று போக வேண்டியதானே? நியாயம் தானே சார் நான் சொல்றது? உதயசூரியன் நின்னாதான் ஜெயிக்கும்னா அதுக்கு பேர் கூட்டணியே அல்ல. இல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். ஐயா நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? புரியுது. புரியாம என்ன பேசுறீங்க? நீங்க தான் சொல்றீங்க உதயசூரியன் நின்னாதான் ஜெயிக்குங்கிறீங்க. தெரிஞ்சு போச்சுல்ல? உதயசூரியன் நின்னாதான் ஜெயிக்கும், வேற சின்ன நின்னா ஜெயிக்காதுன்னாவே அதற்கு பேர் கூட்டணி இல்லை. யாரு நின்னாலும் ஜெயிக்கணும், அப்பதான் அதுக்கு பேர் கூட்டணின்னு அர்த்தம். உதயசூரியன் நின்னாதான் ஜெயிக்கும், மற்ற ஜெயிக்காதுன்னா நீங்க வேற ஆளுக்கு சீட்டு கொடுக்கறதே நீங்க முன்னால சொல்றதுக்கு பின்னால செய்யறதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அதனால 234 அவங்க நிப்பாங்க. நீங்க உங்க வாதப்படி இல்ல, அதான் 20 23 சீட்டு சார் நீங்க மாத்தி ஏன் பேசுறீங்க? நான் புரிஞ்சு அப்ப 23 சீட்ல தோக்கட்டும்னு சொல்றாங்களா திமுக? உங்களை ஜெயிக்க வைக்கிறது திமுக. ஏங்க ஜெயிக்க வைக்கிறது திமுக தானே. கொஞ்சம் முன்னால என்ன பேசுறீங்க? ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அவங்க தான் வேலை பார்க்கறாங்க. அதான் நீங்க போடுங்க சட்ட வேட்டியே நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு வேணா அவங்க கிட்ட பதில் கேளுங்க. நீங்க திரும்பி என்னமோ அவங்க என்னமோ பிச்சை போடுற மாதிரி பேசிட்டீங்க, அவங்க பேசுற மாதிரி நீங்களும் பேசுறீங்க. யார் சார், யாருக்கு சார் பிச்சை போடுறது? ஒரு ஓட்டுல தமிழ்நாட்டுல ஒரு எம்எல்ஏ சீட்ல ஒருத்தன் ஜெயிச்சானு உங்களுக்கு தெரியுமா? ரீகவுண்டிங் பண்றாங்க, அந்த ஒரு ஓட்டுலயே வருது. அதனால வெற்றி தோல்வி என்பது 71 தேர்தல் அதுக்கு மிகச் சரியான உதாரணம். திமுக உச்சகட்டமா 173 183 சீட்டு ஜெயிக்குது. அதான் தமிழ்நாடு வரலாறுல உச்சகட்ட வெற்றி. ஆனா வாக்குகள் வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? 1000 ஓட்டுகளுக்கு இடையில மட்டும் ஸ்தாபன காங்கிரஸ் தோத்ததே 60 தொகுதிக்கு மேல.
அதனால இவர் ஜெயிச்சாரு, இவர் தான் ஜெயிச்சாரு அப்படிங்கிறது இல்லை. நீங்க வேணா தனியா நின்று ஒரே ஒரு தேர்தலில் ஜெயிச்சு பாருங்க, அப்புறம் பேசுவோம். அவங்க தானே ஜெயிச்சு வைக்கிறாங்க. 230 நாள் நிக்கட்டும், ஜெயிச்சு பார்க்கட்டும். அதனால அவர்கள் சொல்லுவது தான் என்கிற அகந்தையில், அகம்பாவத்தில் அதனுடைய வெளிப்பாடாக இருக்கலாம் ஒழிய உண்மை அது இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், காங்கிரஸ் இருந்தால் உங்களுக்கு ஆட்சி, காங்கிரஸ் இல்லாவிட்டால் நீங்கள் எதிர்க்கட்சி. இதான் நான் திமுக காரங்களும் சொல்ல பதில். பல விதமான கருத்துக்களை வழக்கமான உங்களுடைய துணையோட வெளிப்படையான பதில்களோடு கொடுத்துருக்கிறீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.